السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு தடவை அபூதர், பிலால் அல் ஹபஷி ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு வாய் தர்க்கம் ஏற்பட்டு விட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், யப்ன சௌதா துஹ்திஉனி, கருப்பியின் மகனே, என்னை நீ குறை காண வருகின்றாயா, என்னை பிழை காண வருகின்றாயா என்று கேட்டார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இதை கேட்டு மிக கவலைப்பட்டார்கள். சொன்னார்கள், இந்த விடயத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் சொல்வேன் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ரெண்டு விஷயத்தை சொன்னார்கள். அய்யர்தஹு பி உம்மி, அவரது உம்மாவுடைய பெயரை வைத்து நீ அவரை குறை சொன்னாயா? மனிதனுக்கு எதையும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு முக்கியமான விடயம்தான் பெற்றோர் தாயுடைய பெயரை சொல்லி ஏதாவது பிரச்சனையிலே மூட்டி விடுவது அல்லது குறை சொல்வது, தாயுடைய பெயரை இழுப்பது, அல்லது பெற்றோருடைய பெயரை, தந்தையுடைய பெயரை, வாப்பாவுடைய பெயரை இழுப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அய்யர்தஹு பி உம்மி, நீங்கள் அவரது தாயுடைய பெயரை சொல்லி நீங்கள் அவரை குறை சொன்னீர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னகம் ருஉன் ஃபீக ஜாஹிலியா, நீங்கள் யார் என்றால் உங்களிடத்திலே ஜாஹிலியத் இருக்கின்றது. ஜாஹிலியத் என்றால் பழமைவாதம் இருக்கின்றது. சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னால் வெறுத்த ஒரு விடயம் தான் ஜாஹிலியத்துடைய வாழ்க்கை. ஜாஹிலியத்துடைய வாழ்க்கையிலே கொலை இருந்தது, பொய் இருந்தது, அநியாயம் இருந்தது, குழந்தைகளை உயிரோடு அவர்கள் புதைத்தார்கள். அங்கே நியாயம் இருக்கவில்லை, அநியாயம்தான் மேலோங்கி காணப்பட்டது. அவர்கள் தங்களது ஜாஹிலியத்துடைய காலத்தை நினைத்து வாழ்க்கை முழுக்க வருந்தி இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு பார்த்து சொன்னார்கள், இன்னகம் ருஉன் ஃபீக ஜாஹிலியா, அபூதர்ரே, உங்களிடத்தில் ஜாஹிலியத் இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எந்த சந்தர்ப்பத்திலும் ஒருவருடைய பழைய ஹிஸ்டரியை வைத்து நீங்கள் இப்படித்தானே இருந்தீர்கள், நீங்கள் எல்லாம் இப்படியெல்லாம் இருந்தவர் தானே என்று ஒருவர் திருந்தியதற்கு பின்னால் அவரை குறை சொல்லக்கூடாது. ஒரு நாளும் அப்படிப்பட்டவர்களுடைய விடயத்திலே முடிவு காணவும் போகக்கூடாது. நீங்கள் இப்படி இருந்தவர் தானே, நீங்கள் இப்படியெல்லாம் மோசமான செயலை செய்தவர் தானே என்று சொல்லிவிடக்கூடாது. இது எம்மையும் ஒரு மோசமான நிலைமைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பயங்கரமான பாவம். பனு இஸ்ராயிலை சேர்ந்த ஒருவரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் திருந்த வேண்டும் என்று நினைத்தார். அவர் சொன்னார், ஒரு ஆபித் பார்த்து சொன்னார், வல்லாஹி லா யக்ஃபிருல்லாஹு லக், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டேன் என்றார். அல்லாஹு தஆலா அவரை எழுப்பினானாம், சொன்னானாம், என்னிடத்தில் இருக்கக்கூடிய விடயத்தை நீ கையில் ஏந்தி இருக்கின்றாய், உனக்கு என்ன தைரியம் இருக்கின்றது இப்படியெல்லாம் சொல்வதற்கு என்று சொல்லி அந்த மனிதன் செய்த நல்ல காரியத்தை அழித்து விட்டு பாவம் செய்த மனிதனை மன்னித்து தனது ரஹ்மத்தை கொடுத்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே யாருடைய பழைய ஹிஸ்டரியையும் வைத்து அவர் திருந்தியதற்கு பின்னால் நீ இப்படியெல்லாம் இருந்தவன் தானே என்று யாரையும் குறை சொல்லக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இதை சொன்னவுடன் அவர்கள் அழுதார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னை மன்னித்து விடுங்கள், இது நபியுடன் சம்பந்தமான விடயம் கிடையாது, ஒரு மனிதனுடைய மானத்துடன் சம்பந்தமான விடயம். பிலால் அல் ஹபஷி ரலியல்லாஹு அவர்களிடம் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், பிலாலே, இதோ எனது கன்னத்தை நான் பூமியில் வைக்கின்றேன், நீங்கள் உங்களது காலால் எனது கன்னத்தை, முகத்தை மிதிக்க வேண்டும், நீங்கள் கண்ணியமானவர், நான் இழிவானவர் என்று நான் சொல்ல வேண்டும், மிதிக்கும் பொழுது நான் சொல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இதை கேட்டு அழுதார்கள். பக்கத்தில் வந்தார்கள், அவரது முகத்தை முத்தமிட்டார்கள். சொன்னார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி சுஜூத் செய்த ஒரு முகத்தை ஒரு நாளும் நான் மிதிக்க மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். எப்படி சொன்னார்கள்? அல்லாஹ்வுக்காக வேண்டி சுஜூத் செய்த, பூமியிலே கன்னத்தை வைத்த, தனது முகத்தை வைத்த ஒரு மனிதனை, அவரது முகத்தை, அப்படிப்பட்ட முகத்தை ஒரு நாளும் நான் மிதிக்க மாட்டேன், அதை எப்பொழுதும் கண்ணியப்படுத்துவேன் என்று அவர்கள் சொல்லி இருவரும் ஒற்றுமையாகி கொண்டார்கள். இதிலே பல பாடங்கள் எமக்கு இருக்கின்றன. எப்பொழுதும் மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது. மற்றவர்களுடைய பெற்றோரை வைத்து நாம் ஒரு நாளும் அழைக்கக்கூடாது. மோசமான விடயங்களிலே அவர்களை இழுத்துவிடக்கூடாது.
ஒருவருடைய பழைய வாழ்க்கையை பற்றி கிண்டி அவரை கவலைப்படுத்தக்கூடாது. இருவருக்கிடையில் ஏதாவது வாய் தர்க்கம் வந்துவிட்டால் மன்னிக்கக்கூடியவர்களாக, விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருவரை மன்னிக்கின்றாரோ அது அவர் பணிந்து போவது கிடையாது, அவருக்கு கேவலம் கிடையாது, அல்லாஹ் அதன் மூலமாக அவருக்கு கண்ணியத்தை உயர்த்துவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒருவரை மன்னித்தால் அவரது கண்ணியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட மாட்டாது, அல்லாஹ் அவரது கண்ணியத்தை உயர்த்தாமல் விடமாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா சில கூலிகளை தன் கைவசம் வைத்திருக்கிறான், அதன் கூலியை சொல்லவில்லை. அதில் முக்கியமான ஒரு விடயம் தான் ஃபமன் அஃபா வ அஸ்லஹ் ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். யார் மன்னிப்பார்களோ, அதற்கு பின்னால் தன் வாழ்க்கையை திருத்தி நல்ல முறையில் நடந்து கொள்வார்களோ, அவரது கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. மன்னிப்பவர்களின் கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. நாளை அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுதுதான் நாம் யார் யாரை எல்லாம் மன்னித்தோமோ அவர்களது கூலியை பார்க்க முடியும் என்பதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டி இருக்கின்றான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மற்ற மனிதர்களை மன்னித்து அவர்களை மன்னித்து உலகத்திலே சந்தோஷமாக அன்புடன் வாழக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.